எங்களுக்கு அங்குள்ள புண்ணியஸ்தலங்கள் வந்து மருதூர் வள்ளலார் பிறந்த திருத்தலம், அவதரித்த திருத்தலம். 2வது வந்து தர்மசாலை வடலூர், சத்தியஞான சபை வடலூர், கருங்குழி. அந்த இடத்து வள்ளலார் 9 ஆண்டுகள் வாழ்ந்து தவம் பண்ணி நிறைய திருவருட்பா எழுதின இடம் கருங்குழி. அதுக்கு அடுத்தது மேட்டுக்குப்பம் சித்தி வளாகம், வள்ளலார் சித்தி பெற்ற இடம். இந்த 4 ஸ்தலம் தான் எங்களுக்கு சுத்தசாரமா விளையறதுக்கு எங்களுக்கு அருள் தருகின்ற, எல்லா விதங்களையும் உணர்த்துகின்ற, அருளை கசிந்தி வாரி வழங்குகின்ற திருத்தலமாக அமைந்துள்ளது வடலூர் பெருவெளி, கடலூர் மாவட்டத்தில். சாமானிய மக்கள் இன்னும் நிறைய பேர் வந்து வள்ளலார் வழிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொல்லக்கூடிய விஷயம். வள்ளலார் என்ன சொல்ல, நீ ரொம்ப ஒன்றும் கஷ்டப்படாது, வெறும் இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரி. அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருள். நானும் சாமானிய மக்கள் தான், என்ன நான் பேசினாலும் சாமானியான தான் பேசுகிறேன். நான் ஒன்றும் கண்டதில்லை, ஒன்றும் உணரல. ஆனால் வள்ளலார் என்ன, நான் படும் பாடு சிவனே உலகிர் நவிலும் பஞ்சுதான் படுமோ, சொல்லத்தான் படுமோ, என்னத்தான் படுமான்ங்கிறார். அந்த ஆன்மீக மார்க்கம் என்பது வேற. வள்ளலார் தவம் சித்தி, உடம்பை வந்து சித்தி பெற வைக்கிறார். எப்படி ஒரு காயினுடைய தன்மை கனியாக மாறுதோ, அப்போ காயினுடைய தன்மையெல்லாம் அழிஞ்சு தான் கனித்தன்மை வருது. அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நிலைகளெல்லாம் மாற்றுகின்ற போது பல உடல் உபத்திரைகள் அதெல்லாம் கடந்து தான் இந்த நிலை வரும்போதும். அதனால தான் வள்ளலார் வந்து தெளிவாக சொல்கிறார், சான்றோர்களோட அறனறிந்து, வள்ளுவர் சொல்ல அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். நல்லவர்களோடு சேர்ந்துரு,